செகண்ட் பாருங்க, த கிரேட் நார்த்தன் பிளைன், வட இந்திய சமவெளி, வட இந்திய சமவெளி. சரியா? எந்த இடம் பார்த்தோம்? ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா. சரியா? ஸோ இது எப்படி இருக்கும்? அது இது ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும், வளமானது. ஏன்னா கங்கை நதி இருக்கு இல்லையா, அதனால வளமானது. ஒரு லென்த்து பாருங்க, சுமார் 2400 கிலோமீட்டர் இப்படி இருக்கும். இந்த வித்து பார்த்தோம்னாக்கா 240 to 320 கிலோமீட்டர் அகலமுடையது. ஸோ மொத்த பரப்பளவு சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர், 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரியா? இது தமிழில் பாருங்க, வடபெரும் சமவெளி, வளமானது. சமவெளி என்னது? மேடு பள்ளம் அல்லாத சமவெளி. எவ்வளோ நீளம்? சுமார் 2400 கிலோமீட்டர். அகலம் எவ்வளோ? 240 to 320. இதோட பரப்பளவு என்னது? சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இங்கே எப்படி இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் கிடையாது. இந்த இது இருக்குல்ல, இந்த வடை போண்டா பஜ்ஜிலாம் போடுவாங்கல்ல, எஸ்ஆர்னோ, அப்போ பார்த்து நிறைய இதுக்கு தனியாக கடலை டீ கடைலாம் நிறைய போடுவாங்க. அப்போ பாருங்க, வடை என்னது 24 hours இருக்குது, வடை அவைலபிள், வடை பஜ்ஜி போண்டா. ஸோ வாரத்தில் 24 மணி நேரம் என்னது வடை கிடைக்கும். எங்க? டீ கடையில் வச்சுக்க மைண்டில். சரியா? அப்போ 2400, இங்கே எவ்வளோ? 240, ஒரு ஜீரோ தான் கம்மி. சரியா போச்சா? அடுத்தது இதோடைய பண்புகள். சரியா? இதோடைய பண்பு கொஞ்சம் பாருங்களேன். இப்போ முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? இப்போ ஒரு நதி எங்கே உருவாகும்? மலை மீது உருவாகுமா? எங்கே போய் முடியும்? அப்படின்னா கடலில் போய் முடியும், கடலில் முடியும். ஸோ அப்படி என்ன பண்ணாது? டைரெக்டாக வந்துடாது. அப்போது பல்வேறு இடங்களை தாண்டி தான் அது வரணும் இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நதி உருவாகி தண்ணி கொட்டுது இல்லையா, இந்த கொட்டுற இடத்துக்கு பேர் தான் பாபர். பாபர் ஒரு நதி, அதான் கங்கா சொல்கிறான், கங்கை நதி உருவாகி ஃபஸ்ட்டு கொட்டுது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் என்னது? பாபர்னு சொல்கிறான். இந்த இடத்துல நதி மறைஞ்சிரும். ஏன் மறைஞ்சிரும்னாக்கா என்னது? இங்கே ஃபுல்லாக கூழாங்கல்லாம் இருக்கும். சரியா? என்னது ஃபுல்லாக நான் போட்டு பாருங்க, கிராவல்ஸாக இருக்கும், செடிமெண்ட்டாக இருக்கும். சரியா? அப்போ என்னது? கூழாங்கல்லாம் இருக்கிறதுனால இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு இது இருக்கு இல்லையா, மணல் தண்ணி ஊற்ற என்னாகும்? தண்ணி உள்ளே ஓடுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னது? தண்ணி உள்ளே ஓடிடுது. அப்படியே உள்ளே ஓடுற தண்ணி என்ன ஆகுது? பூமிக்குள்ளே ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகிட்டு ரெண்டாவது இடம், இந்த இடத்துக்கு பேர் தராய்ன்னு சொல்லுவான். தராய்ன்றது இங்கே அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி. அப்போ ஏற்கனவே ஈரம் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணுப்பா, இது எக்ஸ்ட்ரா ஈரம் போனது, இந்த நதி வெளிப்படும். இங்கே என்ன பண்ணும்? நதி மறையும், கங்கை நதி மறையும். இங்கே என்னது? இங்கே இது வெளிப்படும். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ அப்படியே தேர்டு இப்போ இருக்கு வச்சுங்க. இப்போ அந்த மலை மேலேருந்து தண்ணி காட்டாறு தானே அடிச்சுட்டு வரும்போது நிறைய மண்ணெல்லாம் தள்ளிட்டு வருமா, அப்படி கொண்டு வந்து இந்த மண்ணெல்லாம் இங்கே சேர்க்கும். இந்த மண்ணுக்கு பேர் தான் பாங்கர். பாங்கர்னா ஒன்றும் கிடையாது, வண்டல் மண் தான் பாங்கர். சரியா? அடுத்தது இது பாங்கர்னா பழைய வண்டல் மண் சொல்லணும். என்னது? பாங்கர்னா பழைய வண்டல் மண், பழையது. இப்போ இதே மாதிரி வருஷம் மாதிரி மழை நிறைய வரும், ஆறு திரும்ப மாதிரி வரும் இல்லையா? அப்போ வருஷம் வரும்போது வருஷம் இதெல்லாம் எந்த வருஷம் புதுசாக வருதோ அது பேர் காதர். அது பேர் என்னது? காதர். புதுசாக வர வண்டல் மண்ணுக்கு பேர் காதர். ஏற்கனவே இருக்கு இல்லையா, அது பாங்கர். சரியா? புதுசாக வர்றது காதர், ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது என்னது? இது பாங்கர். சரியா? அடுத்தது கடைசியா காதர் பார்த்தோமா, இது பாங்கர், இது காதர் பார்த்தோமா. அடுத்து என்னது? கடல் தானே, கடல். கடைசியா இருக்கிறது டெல்டா. டெல்டா பகுதி கடைசியா இருந்தது டெல்டா. சரியா? இதான் முடியும். இப்போ இந்த இடத்துல
டெல்டாவில் நதியினோட வேகம் எப்படி சார் இருக்கும்னா நதியோட வேகம் குறைஞ்சிரும். ஏன் குறையுதுனாக்கா என்ன பண்ணுது, பிரிது இல்லையா, அப்ப என்ன பண்ணோட வேகம் குறைந்து விடும். சரியா, இப்போ இந்த டெல்டா இருக்குல்ல பாருங்க, இந்த டெல்டா பிரிஞ்சிரும். டெல்டா ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று பாருங்க, சதுப்பு பகுதிக்கு பேர் பில்ஸ்ன்னும், சரியா, இதோடைய உயர்ந்த பகுதி பேர் சார்ஸ்னு பிரிப்பாங்க. ரெண்டா பிரிப்போம். ஃபுல்லாக சதுப்பாக இருக்கு இல்லையா, இந்த சதுப்பு பகுதிக்கு பேர் பில்ஸ். சரியா, இந்த உயர்ந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சார்ஸ். சரியா, இப்போ எப்படி நான் மைண்டில் வச்சுக்கிறேன், டெல் இருக்குல்ல, டெல்ன்றது ஒரு லேப்டாப் கம்பெனி. சரியா, டெல்ன்றது ஒரு லேப்டாப் கம்பெனி. ஸோ அங்கே உயர்ந்தவன் என்ன சொல்லுவோம், உயர்ந்தவங்கள சார் சொல்லுவோமா. அப்போ டெல் கம்பெனி அங்கே உயர்ந்தவன் என்ன பண்ணுவோம், நம்ம சாரு கூப்பிடுவோம். அடுத்தபடி இங்கே வாங்க, சதுப்புனா என்ன, சதுப்புனா ஒலையா இருக்குமா, உலக்காடா இருக்குமா, அங்கே என்ன முளையும், நிறைய பில்லு முளையும். அப்போ சதுப்புனாக்கா பில்லு. சரி, பிடிச்சி வேலை இங்கே பார்ப்போம். இன்னொன்று இருக்கு, படிச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, பாபர் மேட் அப் ஆஃப் கிராவல் செடிமெண்ட்ஸ், கூழாங்கல் இருக்கு இல்லையா, அது ரிவர் என்ன பண்ணும், இங்க டிஸப்பியர் ஆகும். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், பாபரே செத்து போயிட்டாரு. பாபரம் மன்னர் இருக்காரு இல்லையா, அவர் செத்து போயிட்டாரு. அப்போ அவரு செத்து போயிட்டாரு. ஸோ அந்த பாபர் இடமும் அங்க நதியும் செத்து போயிடும், மறைஞ்சிரும்னு அர்த்தம். சரியா, இங்க கல்டிவேஷன் பண்ண முடியாது, விவசாயத்துக்கு இது ஏற்ற பகுதி அல்ல. சரியா, பாபர் அதிக மணல் படிவு உடையது, வேளாண்மைக்கு ஏற்ற பகுதி அல்ல. என்னது, இங்க ஆறுகள் இங்கே மறைந்து போகும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து தராய் பாருங்க, தராய் தராய் எக்ஸசிவ் டேம்னஸ், டேம்னஸ் ஈரமாக இருக்கும். திக் ஃபாரஸ்ட் அங்கே நிறைய இருக்கும் அங்கே. சரியா, இது 15 முதல் 30 கிலோமீட்டர் அகலம் உடையது. இங்கே பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் நிறைய பண்ணலாம், நிறைய விவசாய பகுதி தான் அது. அப்போ அதிக ஈரப்பதம் உடையது, வேளாண்மை செய்ய முடியும். இதோட அகலம் பார்த்தோம்னாக்கா 15 முதல் 30 கிலோமீட்டர் இருக்கும். அடுத்தது பாங்கர் பாருங்க, பாங்கர். ஸோ இதை வந்து அப்லாண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ காதர் வருதா, அப்போ எது நியூவா வருதா, காதர் சொன்னேன், காதர் சொன்னா இப்போ 2026 இப்போ வருது, இது காதர். ஸோ திரும்ப இன்னொன்று வரும்ல 2027. அப்போ அது காதர் ஏற்கனவே இருக்கு இல்லையா, இது பழசு. அப்போ இது பாங்கரா மாறிடும். பாங்கர் ஒன்றும் இல்லை, அடி மண் அர்த்தம், மேடா இருக்கும் அது. அடுத்தது அடுத்தது காதர். காதருக்கு இன்னொரு பேர் இருக்கு. சரியா, காதருக்கு இன்னொரு பேரு பெட்லேண்ட் சொல்லுவாங்க. காதருக்கு இன்னொரு பேரு பெட்லேண்ட். இது வந்து ஃப்ரெஷ்ஷு. சரியா, இது வந்து ஃப்ரெஷ்ஷு. பாங்கர்ன்றது ஓல்டு அது. சரியா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் சாண்ட், சில்ட், கிளே, மட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னது, சேரு களிமண்லாம் கலந்துருக்கும். இது வளமானது, இது வளமானது. சரியா, அடுத்து பாருங்க, டெல்டா. டெல்டா என்பது என்ன மொழி சொல்லி கேட்பாங்க. டெல்டா என்பது ஒரு கிரேக்க சொல். டெல்டா என்பது ஒரு கிரேக்க சொல். அது என்ன பொருள், அது பொருளா இல்லை. இது பாருங்க, இதுதான் டெல்டா. இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் தான் டெல்டா. ஸோ டெல்டா கிரேக்க வார்த்தை, அது என்ன பொருள் இருக்கு, இந்த சிம்பிள் தான் பொருள். சரியா, இப்போ சொன்ன டெல்டாவுடைய உயர்ந்த பகுதி, டெல் கம்பெனி உயர்ந்தவங்க சார். சதுப்புல சதுப்பு புதுக்கு என்ன இருக்கும், பில்லு இருக்குங்க, இப்போ பில்ஸு. சரியா, முடிச்சு வேலை. அடுத்தது இப்போ முக்கியமானது, 10th புக்கில் இல்லை, 11th புக்கில் கொஞ்சம் போட்டிருக்காங்க. சரியா, முக்கியமானது பார்த்துங்க. டெல்டாவோட டைப் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மூலம் பார்த்தரலாம். டெல்டா டைப் பாருங்க, பேர்ட் ஃபுட்டு ஆர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ இது எடுத்துக்காட்டு மிசிசிப்பி. ஸோ அமெரிக்காவில் இருக்குது இந்த நதி, இந்தியாவில் கிருஷ்ணா. அடுத்து பாருங்க, செகண்டு அக்யூட் ஆர் ஃபேன் ஷேப் டெல்டா சொல்கிறோம். எடுத்துக்காட்டு இதுக்கு கங்கா, காவேரி, பிரம்மபுத்திரா, நைல் நதி. சரியா, அதுக்கு அடுத்தது லக்கஸ்ட்ரியன் டெல்டா. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு லோல் என்ற நதி,
ஸோ எங்கே இருக்கு? அயர்லாண்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது அபண்டன் டெல்டா, இதுக்கு எல்லோ நதி, எல்லோ ரிவர் சைனா. அதுக்கு அடுத்தது கஸ்பெட் டெல்டா, இதுக்கு டைபர் நதி எங்கே இருக்கு? இட்டாலியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது எஸ்டரின் டெல்டா, ஸோ இதுக்கு சீன் நதி பிரான்ஸில் இருக்கு. இந்தியாவில் எடுத்துக்காட்டு நர்மதா அண்ட் தபதி. அப்படியே இங்கிலீஷில் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்க டெல்டா வகைகள் சரியா. ஒன்று பறவை பாதம் விரல் வடிவம், அதுக்கு எடுத்துக்காட்டு மிசிசிப்பி, கிருஷ்ணா. ரெண்டாவது வில்லு விசிறி, அதுக்கு எடுத்துக்காட்டு கங்கா, பிரம்மபுத்திரா, நைல் நதி, காவேரி சரியா. ஏரி பாருங்க. அடுத்தது ஏரி டெல்டா, அதுக்கு லோலென்னே அப்படின்ற நதி எங்க? அயர்லாந்தில் இருக்குது சரியா. அதுக்கு அடுத்தது விடுபட்ட டெல்டா, ஸோ மஞ்சள் நதி சைனாவில் இருக்கு. அதுக்கு அடுத்தது கூரிய வடிவ டெல்டா, டைபர் நதி இத்தாலியில் இருக்கு. அதுக்கு அடுத்தது கனிமுக டெல்டா, சீன் நதி, சீனா நதி கிடையாது, சீன் நதி பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா ஒன்று தபதி, இன்னொன்று நர்மதா சரியா. ஸோ ஓகே, இது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்துடலாம் வாங்க. ஸோ பாருங்க, முதல்ல பறவை பாதம் விரல் வடிவம். ஸோ மெயினாக இந்தியா ரிவர் தான் கேட்குறாங்க. என்னது? கிருஷ்ணா நதி. இப்போ லிட்டில் கிருஷ்ணா இருக்குல்ல ஒரு ஸ்டோரி, அதில் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா மலை தூக்கிட்டு போவார் பெருசா சரியா. பாருங்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஸோ தன்னுடைய ஒத்த விரல்ல மலை தூக்கிட்டு போறாரு சரியா. அதே மாதிரி கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழல் என்ன பண்ணோம்? எல்லா பறவையும் மெய் மறந்து, பறவை ஆடு மாடு எல்லாமே என்ன பண்ணோம்? ஸோ மெய் மறந்து நிற்கும் ஒன்று சரியா. அதுக்கடுத்து பாருங்க வில் வடிவம் அல்லது விசிறி வடிவம், எடுத்துக்காட்டு கங்கா, காவேரி, நைல், பிரம்மபுத்திரா. சும்மா ஞாபகம் வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ வெயில் காலம் வரப்போகுது, நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே காங்கலாக இருக்கும். இப்போ பகல் டைம்லேயே காங்கலாக இருக்கும், நைட்டில் இப்போ உருக்கும் இல்லையா. சரி பாருங்க, அப்போது நைட்டில் சரி, அது ஃபஸ்ட்டு நைட்டில் காங்கலாக இருக்குது, காங்கலாம் உருக்குமா இருக்கும். உருக்குமா இருக்கும்போது பெரம்பால செஞ்ச விசிறியை தான் நம்ம பயன்படுத்துவோம். அது நல்லா இருக்கும். அது பாருங்க, நைட்டில் காங்கலாக இருக்கும்போது பெரம்பால செஞ்ச விசிறியை நம்ம பயன்படுத்துவோம் சரியா. எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன இருக்கு? காவேரி மட்டும் தான் இருக்கு, அதை பார்த்துக்கிடுங்க சரியா. அதுக்கடுத்து பாருங்க ஏரி டெல்டா. ஸோ லோலென்னே அயர்லாந்தில் இருக்கு இந்த இடம் சரியா, இந்த நதி. அப்போ சும்மா பாருங்களேன், பஸ்ஸில் படிக்கட்டு நிற்போம்ல, எல்லாம் மேலே நிற்பாங்க, நம்மளால் கீழே நிற்பான் சரியா. அப்போ கண்டக்டர் என்ன சொல்லுவார்? மேலே வான்னு சொல்றது என்ன சொல்லுவார்? அந்த பையனை வந்து மேலே வர வைக்கணும். என்ன சொல்லுவார்? ஏரி வாய் எம்பாரு. ஏன்? அந்த பையன் நிற்கிறான், லோல நிற்கிறான், லோலென்னே சரியா. அவனை ஏரி வாய்ம்பாரு. ஏரி வந்து எங்க? மேலே ஐயர்ல நிற்க சொல்லுவாங்க, பஸ் உள்ள சரியா. அப்போ லோலென்னே கீழே நிற்கிறான், ஏரி வாயா மேலே வந்து என்ன பண்ணணும்? மேலே ஐயர்ல நிற்கணும். அப்போ ஏரி டெல்டானாக்கா லோலென்னே அயர்லாந்து. அதுக்கு அடுத்து பாருங்க விடுபட்ட டெல்டா, மஞ்சள் நதி சைனாவில் இருக்கு. ஸோ எப்படி மைண்டில் வச்சுக்கிறேன்? தமிழில் இருக்குல்ல பாருங்க, பட்டை, ஏலக்காய், சோம்புலாம் சொல்றாங்கல்ல, நறுமண பொருள். அப்போ இங்கே பட்டை மாதிரி இங்கே என்னது? இங்கே மஞ்சளும் ஒரு நறுமண பொருள் தான், மஞ்சள் நதி சரியா போயிடுச்சா. அடுத்தது கூரிய வடிவ டெல்டா, டைபர் நதி சரியா. இப்போ டைகர் இருக்குல்ல, டைபர்ல இப்படி வச்சுக்கிறேன், டைகருடைய நகங்கள் எப்படி இருக்கும்? டைகருடைய நகம் எப்படி இருக்கும்? கூரா இருக்கும். அப்போ டைகர்னா கூரிய சரியா, கூரிய வடிவம். அதுக்கடுத்து கனிமுகம் சரியா. கனிமுகம் சீன் நதி, இன்னும் ஒன்று தபதி நதி, இன்னும் ஒன்று நர்மதா நதி சரியா. ஒரு 3 நதி இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் இருக்குல்ல, தளபதி விஜய் படம் சரியா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தளபதி விஜய் ஸோ எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போயிட்டு சீன் போடுவாரா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணும்? அவங்க தங்கச்சி ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அவங்க தங்கச்சி பேர் நம்மளாம் போய் வச்சுக்கோ, இப்படி நர்மதா வச்சுக்கோ. அவங்க தங்கச்சி
நர்மதா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்க அண்ணன் வந்து பண்றான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு உங்க அண்ணன் திட்டுமா? எப்படி திட்டம்? சும்மா கழுவி கழுவி ஊத்தும் அவனை. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கழுவி கழுவி ஊத்தும். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தளபதி விஜய் என்ன பண்றாரு, சீன் போடுறாரு. சரியா? கம்ப்ளைண்ட் தங்கச்சி கிட்ட போகுது, நர்மதா கிட்ட, அந்த பொண்ணு கழுவி கழுவி ஊத்துது. சரியா? முடிஞ்சது வேலை. அடுத்தது இப்போ சமவெளி பாருங்க. சமவெளி ஒரு நாளா பிரிப்போம். ஒன்று ராஜஸ்தான் சமவெளி, ராஜஸ்தான், பஞ்சாப், கங்கா சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. சரியா? இப்போ ஈஸியாக பார்த்துருவோம். சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஏன்னா இது 2022 நினைக்கிறேன். அந்த குரூப் 4 கொஸ்டின் கேட்டாங்க, 4மே கேட்டாங்க, ஒரு பாயிண்ட் எடுத்து கேட்டாங்க. சரியா? ஸோ முதல்ல பாருங்க, இதுதான் ஆரவள்ளி மலை. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், ராஜஸ்தான் சமவெளி. முதல் என்ன சொல்றான், ஆரவள்ளி மலைக்கு மேற்கு. ஸோ இந்த இடம் தான் ஆரவள்ளி மலைக்கு மேற்கு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. முதல் பாயிண்ட் ஆரவள்ளி மலைக்கு மேற்கு. பரப்பளவு என்ன, சுமார் 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு ஏரி இருக்கு. என்னன்னாக்கா, ஒன்று பாருங்க, புஷ்கர் ஏரி அல்லது சாம்பார் ஏரி. புஷ்கர் ஏரி அல்லது சாம்பார் ஏரின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, 2 ஆறு இருக்குது. என்ன ஆறு, ஒன்று லூனி, இன்னொன்று சரஸ்வதி. லூனி, இன்னொன்று சரஸ்வதி. சரியா? ஓகே. இப்போ எப்படியே மைண்டில் வச்சுக்கிறேன் நானே. ஆனால் பாருங்க, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இமேஜின் தான். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அம்மா சமைப்பாங்க இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் தெரியாமல் உப்பு அதிகமாக போட்டுருவாங்க. உடனே என்ன பண்ணுவார், அப்பா ஏதாவது ஆஃபீஸ்லேருந்து வருவார் இல்லையா, வந்து டென்ஷனில் அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அவங்க இதான் கோவம்னு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. சரியா? இங்கே பாருங்க, இப்போ ராஜா ஹஸ்பண்ட், புஷ்பா வைஃப். புஷ்பா வைஃப் அவங்க வச்சது சாம்பார். போட வேண்டியது 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கணும் உப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, 1.25 ஸ்பூன் போட்டாங்க. 1 ஸ்பூன் தான் போடணும், என்ன பண்ணிட்டாங்க, 1.25 ஸ்பூன் போட்டாங்க. சரியா? அப்போ என்னாச்சு, உடனே அப்பா என்ன கேட்டாரு, நீ என்னம்மா லூசா, இவ்வளோ புள்ளி போட்டிருக்க அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதுக்கு அம்மா என்ன பண்றாங்க, கோச்சிக்கிட்டு இனிமேல் நீயே சமைச்சிக்க சொல்லிட்டு பாருங்க, சரசரன்னு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்போ சரஸ்வதி பாருங்க, ராஜஸ்தான் சமவெளி. சரியா? ராஜா ஹஸ்பண்டு, புஷ்பா ஒய்ஃபு, வச்சது சாம்பார், போட்டது உப்பு. எவ்வளோ உப்பு, ஒரு டீஸ்பூன் தான் போடணும், பட் 1.25 டீஸ்பூன் போட்டாங்க. 1.75. அவர் ரூசான்னு கேட்குறாரு. அந்த அம்மா இல்லை அப்படி போற சொல்லிட்டு சரசரன்னு வேகமாக கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரியா? இப்படி ஞாபகம் வச்சுங்க, முடிஞ்சுது. அடுத்து பாருங்க, தார் பாலைவனம். ஸோ எங்கே இருக்குன்னாக்கா, இப்போ வந்து அதே இடம் தான், வடமேற்கு பகுதி, இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி. சுமார் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதோடைய பாலைவன பகுதி மருஸ்தலி. இதோடைய அரை பாலைவன பகுதி பாங்கர். சரியா? ஓகே. ஸோ இந்த இடம் தான், இதான் ராஜஸ்தான். சரியா? ஸோ தார் பாலைவனம் எவ்வளோ, 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். உலகத்தில் சைஸில் 7வது பெரிய பாலைவனம். இதோட ஃபுல் டெசர்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மருஸ்தலி. சரியா? இதோட அரை பாலைவனம் சைடில் இருக்குல்ல, அரை பாலைவனத்துக்கு பேர் பாங்கர். ஸோ இங்கிலீஷில் பாருங்க, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆரவள்ளி, 2/3 ஆஃப் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் 3 பங்கு இருக்குது. ஸோ உலகத்தில் 7வது பெரிய டெசர்ட் இது. சரியா? இந்த ஆக்சுவல் டெசர்ட் பேர் மருஸ்தலி.
செமி டெசர்ட் பேரு பாங்கர். சரியா, நான் வச்சுங்க. இப்போ தார் பாலைவனம் இருக்கு. தார்ன்றது 1 2 வார்த்தை இருக்குது. 2 வார்த்தை. அப்போ 2 லட்சம் சதுர கிலோமீட்டரு. இப்போ தார் பாலைவனம் போனால் என்ன பண்ண முடியும்? அங்கே போயிட்டேனாக்கா நான் செத்து போயிடும். ஒரே 7.5 போயிடும். அப்போ 7வது பெருசு. ஒரு 7.5 போயிடும். என்ன பண்ணுறது? ஒரு 7.5 போயிடும். அப்போ 7வது பெருசு. சரியா, அடுத்தது செகண்ட் பாருங்க, பஞ்சாப் ஹரியானா பிளைனு. ஸோ எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க, இந்த தார் டெசர்ட் இருக்கு இல்லையா, தார் டெசர்ட் நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட். இந்த தார் டெசர்ட்டுக்கு நார்த் ஈஸ்ட்ல இருந்த பக்கம் இதுதான் பஞ்சாப் ஹரியானா. சரியா, ஸோ இதுதான் பஞ்சாப் ஹரியானா, இந்த இடம் தான். அப்போ எங்க இருக்கு சொல்றேன் பாருங்க, நார்த் ஈஸ்ட் ஆஃப் தார் டெசர்ட். தார் டெசர்ட்டுக்கு என்னது? நார்த் ஈஸ்ட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம். இது எவ்வளோ? சேம் அதே அளவு தான், 1.75 ஸ்கொயர் கிலோமீட்டர். 1.75 லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர், அதே அளவு தான். இங்க பாருங்க, சட்லெஜ், பியாஸ், ராவி நதி, சிந்து நதி இருக்கு இல்லையா, சிந்து நதி வரும் பாருங்க. சிந்து நதி ஃபுல்லா இங்க அதோடைய நதிகள் இங்க தான் ஓடுது. அடுத்தது கங்கா, யமுனா அண்ட் யமுனா சட்லெஜ். அதாவது கங்கா யமுனாவும் இந்த இடம் பிரிக்கிற இடம் கொஞ்சம் மேடா இருக்கும். இப்படி மேடா இருக்கும், அந்த இடம் மேடா இருக்கும். அதனால கங்காவும் யமுனாவையும் பிரிக்கும். அடுத்தது யமுனாவையும் சட்லெஜையும் பிரிக்கும் இந்த இடம். சரியா, அப்ப பாரு, கங்காவையும் யமுனாவையும் சட்லெஜையும் பிரிக்கும் நதி எது? பஞ்சாப் ஹரியானா. ரொம்ப சிம்பிள் தான் பாருங்களேன். இது ஒன்று பிரிக்குதா, இது ஒன்று பிரிக்குதா, நேம் 2 இருக்குதா. அப்போ இது ஒரு நேம், இது ஒரு நேம், 2 நேம். அப்போ பஞ்சாப் ஹரியானா இப்படி மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. சரியா, தமிழ்ல பாருங்க, தார் பாலைவனம் வடகிழக்கு தான். தார் பாலைவனம் வட கிழக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. சரியா, ஸோ 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். சட்லெஜ், பியாசு, ராவி நதிகள் இங்கதான் பாயுது. கங்காவும் யமுனாவும் பிரிக்கும். அதே மாதிரி யமுனாவும் சட்லெஜ் பிரிக்கும். சரியா, இப்போ இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு. சரியா, 2 இருக்கு இல்லையா. அப்ப இது ஒரு பேரு, இது ஒரு பேர், 2 பேரு. இப்படி ஆப்ஷன் பார்த்து அடிச்சிடலாம். சரியா, அதுக்கு அடுத்தது பாருங்க, தேர்டு கங்கா சமவெளி. எக்ஸ்டெண்டட் எங்க இருக்கு? யமுனா முதல் பங்களாதேஷ் வரைக்கும் இந்த இடத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் வரும். இது வரைக்கும் வரும் ஃபுல்லா. ஸோ இதுதான் கங்கா சமவெளி. ஸோ பாருங்க, அது முன்ன பார்த்தது 1.7. ஸோ பஞ்சாப் ஹரியானா 1.7. பட் இது எவ்வளோ? 3.7. இது எவ்வளோ? 3.7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்து பாருங்க, ஸோ இங்க கங்காவோட துணையர்கள்லாம் ஓடும். காக்ரா, காண்டாக், கோசி, யமுனா இதெல்லாமே கங்காவோட துணை ஆறுகள். நம்ம பின்னாடி பார்ப்போம் அதெல்லாம். சரியா, பாருங்க, கங்கா வந்து யமுனா முதல் வங்கதேசம் வரை காணப்படுது. ஸோ இதோடைய பரப்பளவு பார்த்தோம்னாக்கா 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். அடுத்தது நதி பாருங்க, காக்ரா, காண்டாக், கோசி, யமுனா. சரி, இதெல்லாம் இந்த இதில் பாயுது. அடுத்து லாஸ்ட் பாருங்க, பிரம்மபுத்திரா பிளைன் எங்க இருக்கு? அசாம்ல இருக்குது. இதோடைய பரப்பளவு பார்த்தோம்னாக்கா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டரு. ஸோ இங்க தராய் காடுகள் அதிகமாக இருக்கு. கிரியேட்ஸ் தராய் போட்டிருக்கேன். சரியா, தமிழ்ல பாருங்க, அசாமு 56,275 சதுர கிலோமீட்டரு. தராய் காடுகள் இங்கே அதிகம். சரியா, இப்போ இதோட அளவு ஃபர்ஸ்ட் எவ்வளவு பார்த்தோம்? ராஜஸ்தான் சமவெளி 1.75, 1 டீஸ்பூன் உப்பு. ஆனால் எவ்வளோ போட்டுச்சு? 1.25 போட்டுச்சா? ஓகே. ரெண்டாவது பஞ்சாப் ஹரியானா 1.75. அடுத்தது கங்கா 3.75. ஸோ இதெல்லாம் லேக்ஸில் வரும், ஆனால் இது லேக்ஸில் வராது. ஸோ பாருங்க, இப்போ பிரம்மா இருக்கார் இல்லையா, பிரம்மான்றது யாரு?
சாமி தானே, காடு. சரியா? இப்போ பிரம்மா காட்னா பக்கத்தில் யார் இருப்பா? பக்கத்தில் பாருங்க IR, பக்கத்தில் ஐயர் இருப்பாரு. அப்போ 56,275, 56,275. சரியா? பிரம்மா பக்கத்தில் என்னது? ஐயர் இருப்பாரு. சரியா? அப்ப ஐயரு எப்படி வச்சுங்க, ஐயரு அசாம், ஐயரு அசாம். சரியா? ஏன்னா அந்த 22 எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் தான் மாற்றி கொடுத்து மணிப்பூரும் கொடுத்துட்டாங்க. சரியா? மணிப்பூரும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பெனின்சுலர் பிளாட்டியூ. சரியா? என்னது? அடுத்து பெனின்சுலர் பிளாட்டியூ, தேர்ட் வந்துட்டோம் பாருங்க. ஸோ இந்த இடம் தான். சரியா? இந்த இடம் பாருங்க. மொத்த பரப்பளவு 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். த லார்ஜஸ்ட் பிசியோகிராஃபிக் டிவிஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ரொம்ப அகலமாக பெருசு தான், இதான் பெருசு. ஸோ இது என்னது? இட்ஸ் a பார்ட் ஆஃப் கோண்ட்வானா. நான் முன்னே சொல்றப்ப இல்லையா, ஸோ உலகம் வந்து ஒரே இதாக இருந்துச்சு, அப்புறம் உடஞ்சி போயிட்டு ஊரச்சுனால இமயமலை. ஸோ இமயமலைக்கு கீழே அந்த பகுதி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்ட் ஆஃப் கோண்ட்வானா. அடுத்தது இங்க பாருங்க. இப்போ இதோட நார்த் வெஸ்ட்ல ஆரவல்லி இருக்கு. சரி, ஆரவல்லி. அதுக்கு அடுத்தது இதோட நார்த்து ஈஸ்ட்ல பாருங்க, இந்த பக்கம் பண்டல்கண்ட் இருக்கு. அடுத்தது பாகல்கண்ட் இருக்கு, பண்டல்கண்ட் பாகல்கண்ட். அடுத்து கைமூர் ராஜ்மஹால். ஸோ பாருங்க, தீபகற்ப பீடபூமி பெனின்சுலர் பிளாட்டியூக்கு நார்த்து வெஸ்ட்ல ஆரவல்லி இருக்குது. சரியா? ஆரவல்லி. நார்த் ஈஸ்ட் போனாக்கா பண்டல்கண்ட், பாகல்கண்ட், கைமூர், ராஜ்மஹால் இந்த பக்கம் இருக்கும். சரியா? நான் வச்சுக்கங்க. அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் பீக்னு கேட்பாங்க. பெனின்சுலர் பிளாட்டியூடைய ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னாக்கா ஆனைமுடி. என்னது? ஆனைமுடி தான் ஹையஸ்ட் பீக்கு. சரியா? எவ்வளோ உயரம்? 26,95. சரியா? இப்ப இந்த பிளாட்டியூ ரெண்டா பிரிக்கும். ரிவர் நர்மதா டிவைட்ஸ் த பிளாட்டியூ as one சென்ட்ரல் ஹைலேண்ட் அண்ட் டெக்கான். ஸோ பாருங்க, ரிவர் நர்மதா என்ன பண்ணுது? இதை ரெண்டா பிரிக்கும். ஒன்று சென்ட்ரல் ஹைலேண்ட், ரெண்டாவது டெக்கான் பிளாட்டியூ பிரிக்கும். சரியா? பாருங்க, பெனின்சுலர் பிளாட்டியூ எவ்வளோ பரப்பளவு? 16 பரப்பளவு. ஸோ இந்தியாவிலே பெரிய டிவிஷன் இதுதான். இது கோண்ட்வானாவோட ஒரு பார்ட்டு. இதோடைய வடமேற்குல ஆரவல்லி, வடகிழக்குல பண்டல்கண்ட், பாகல்கண்ட், கைமூர், ராஜ்மஹால் இருக்கு. இதுல ஹையஸ்ட் பீக்குனாக்கா ஆனைமலை, அதான் ஆனைமுடி 2695 மீட்டரு. நர்மதா நதி என்ன பண்ணுது? நர்மதா நதி இது பெனின்சுலர் பிளாட்டியூவை என்ன பண்ணுது? ரெண்டா பிரிக்குது. ஒன்று சென்ட்ரல் ஹைலேண்ட், ரெண்டாவது டெக்கான் பிளாட்டியூ. சரியா? அப்படி தமிழை பார்த்துருவோம். தமிழை பாருங்க. பரப்பளவு 14 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரு. நாட்டுடைய மிகப்பெரிய இயற்கை பிரிவுன்னு சொல்றோம். இது என்னது? இது கோண்ட்வானாவோட ஒரு பகுதி. இது வடமேற்குல பார்த்தேன். சரியா? வடமேற்குல ஆரவல்லி, வடகிழக்குல பண்டல்கண்ட், பாகல்கண்ட், கைமூர், ராஜ்மஹால் இதெல்லாம். சரியா? அதுக்கு அடுத்தது இதோட உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. எவ்வளோ? 2695. இந்த பீடபூமியை இரண்டாக பிரிப்பது நர்மதா நதி. ஒன்று பாருங்க, மத்திய உயர்நிலம், ரெண்டாவது தக்கான பீடபூமி. சரியா? பாருங்க, ஆனைமுடி ஹைட்டு 2, 5,
6 9 சரியா. இப்போ கோயிலுக்கு போவோம்ல, அங்கே யானை இருக்கும். யானை என்ன பண்ணுறோம்? ஸோ 2 ரூபா போடுறோம், யானை வாங்கிக்கல, கடைசி 5 ரூபா போடுறோம். முதல்ல 2 ரூபா போடுறோம், யானை வாங்கிக்கல, என்ன பண்ண திரும்ப ஸோ 5 ரூபா போடுறோம். அப்போது பாருங்க, அந்த 2 ரூபா வாங்கிப்போம்ல, வாங்கி திருப்பி போடுறோம், திருப்பி தான் போடுறோம் சரியா. அப்போ 6 திருப்பி போட்டால் 9 மாதிரி இருக்கும், 6 திருப்பி போட்டால் 9 மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போகிறேன், யானை அங்கே இருக்குது, 2 ரூபா போடுறேன், ஏன்னா வாங்கிக்கல, 5 ரூபா போடுறேன், வாங்கிக்குது, 2 ரூபா வாங்கி திருப்பி தானே போட்டேன், 6 திருப்பி போட்டால் 9 சரியா. 2 பக்கம் 6 வரணும் சரியா. அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் ஹைலாண்டு. அடுத்து சென்ட்ரல் ஹைலாண்ட் பாருங்க, இதோட மொத்த நீளம் சுமார் 700 கிலோமீட்டர், லென்த்து 700 கிலோமீட்டர். இதோட வித்து பார்த்தோம்னாக்கா 400 முதல் 1500 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து காணப்படுது. இதோட வெஸ்ட் பார்ட்டு மாலவ பீடபூமி, வரைஞ்சி காமிச்சிடுறேன். 2ஆ பிரிச்சோமா, சென்ட்ரல் ஹைலாண்டு, டெக்கான் பிளாட்டியூ. ஓகே, இப்போ இதோட வெஸ்ட் பார்ட் பாருங்க, இதுதான் மால்வா பிளாட்டியூன்னு சொல்லுவோம். அதை ஈஸ்ட் முன்னே பார்த்தோம் இல்லையா, பண்டல்கண்ட், பாகல்கண்ட், கைமூர், ராஜ்மஹால் முன்ன பார்த்தோம் சரியா. இதோடைய ஹையஸ்ட் பீக் என்னது? குருஷிகார். எங்க இருக்கு குருஷிகார்? மவுண்ட் அபுல இருக்கு. ஆரவள்ளி மலை தொடர் சரியா, ஞாபகம் வச்சுங்க. ஆரவள்ளி மலையில மவுண்ட் அபுன்ற இடத்துல தான் இருக்கு குருஷிகான்ற இடம். சுமார் 1722 மீட்டர் உயரம். அப்ப பாருங்க, குரு ஷிகார் எப்படி மைல் வச்சுக்கிறேன், அதை ஹைட் மைல் வச்சுக்கிறேன். பாருங்க, குரு ஷிகார், குரு சிஷ்யன். ரஜினி பிரபு நடிச்ச படம் இருக்கு இல்லையா, குரு சிஷ்யன். ஸோ 2 பேர் இருப்பாங்க, குரு இருப்பார், சிஷ்யன் இருப்பாங்க. ஸோ டபுள் 2 22 17 22 குரு அண்ட் சிஷ்யன் சிகார், குரு ஷிகார். அப்போ 1722 சரியா. இப்படி இங்க பாருங்க, நீளம் 700, அகலம் 400 to 1500. மேற்கு திசை முன்ன போட்டதுதான், மேற்கு திசை மாலவம், கிழக்கு பண்டல்கண்ட், பாகல்கண்ட் சரியா. வடகிழக்கு பாருங்க, கைமூர், ராஜ்மஹால். வடகிழக்குல சோட்டா நாகபுரி பீடபூமி இருக்கும், அடுத்தது இதோட உயர்ந்த சிகரம் பார்த்தோம்னாக்கா என்னது, குருஷிகார் 1722. சொன்னதா ரஜினி படம், குரு சிஷ்யன் 2 பேர் இருப்பாங்க. அப்போ 1722 மீட்டர் உயரம். அதுக்கு அடுத்தது டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி சரியா. லார்ஜஸ்ட் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா, இந்தியாவிலே மிகப்பெரிய பிளாட்டியூ இதுதான், லார்ஜஸ்ட் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா சரியா. இதோட ஏரியா எவ்வளோனாக்கா சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதோட ஹைட் பார்த்தோம்னா சுமார் 100 முதல் 500 மீட்டர் ஹைட் உயரம் கொஞ்சம் மாறி காணப்படும். இதோட ஷேப் பாருங்க, ட்ரையாங்கிள் ஷேப். இது ட்ரையாங்கிள் பாருங்க. இதோடைய நார்த் வெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, விந்தியா சத்புரா மலைகள். இந்த நர்மதா தபதி ஓடும் இல்லையா ரிவர், அந்த இடம் விந்தியா சத்புரா மலைகள் இங்கே காணப்படும் இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது நார்த் பாருங்க, நார்த் மேலே போறோம்னா இங்க என்னது, மைக்காலா ரேஞ்ச் இருக்கும், மைக்காலா மற்றும் மகாதேவ் ரேஞ்சு நார்த்தில். அடுத்தது நார்த் ஈஸ்ட்ல ராஜ்மஹால், இருக்கு. வெஸ்ட்ல வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் சரியா.
சார் பாருங்க, சாரி, நார்த் வெஸ்ட்ல விந்தியா சத்பூரா, நார்த் வெஸ்ட்ல விந்தியா சத்பூரா, நார்த்ல மகாதேவ் மைகாலா, நார்த் ஈஸ்ட்ல ராஜ்மஹால், வெஸ்ட் பக்கம் வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் பக்கம் ஈஸ்டர்ன் காட் இருக்கு. இதான் இதோடைய பார்டர்ஸ். சரியா, பார்த்து முக்கியம். அடுத்து பாருங்க, தக்காணம் பாருங்க. தக்காணம் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் உடையது, மிகப்பெரிய தீபகற்ப பிரிவு இது. சரியா, இதோடைய வடமேற்கு என்ன பார்த்தோம்னாக்கா விந்தியா சத்புரா பார்த்தோம், வடக்குல மகாதேவ் மைகாலா பார்த்தோம், வடகிழக்குல ராஜ்மஹால் பார்த்தோம், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. சரியா, இதான் எல்லைகள். ஒன்று. அடுத்து பாருங்க, முக்கியமான கணவாய் இருக்குது. என்ன கணவாய்னாக்கா, ஒன்று பாருங்க, தால்காட் எங்க இருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கு, நாசிக் பக்கத்துல. சரியா, மகாராஷ்டிரா. போர்காட்டு மகாராஷ்டிரா தான். பாலக்காடு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில இருக்கு. சரியா, கேரளாவுக்கும் இடையில இருக்கு. சரியா, அடுத்து பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கணும். அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை. சரியா, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் இது ஒரு தொடர்ச்சியான மலை, தொடர்ச்சியா இருக்கும். ஒன்று, ஹைட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஹைட் பாருங்க, ஸோ ஹைட் என்ன பண்ணும், தெற்க வர வர ஹைட் அதிகமாகும். சரியா, இதோட பாசஸ் தான் அங்கே பார்த்தோம். இடம் லொக்கேஷன் மாறி போயிடுச்சு. சரியா, ஒன்று தால்காட், இன்னொன்று போர்காட், இன்னொன்று பால்காட். சரியா, இது மூணுமே அங்கே தான் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை ஃபர்ஸ்ட்ல தொடர்ச்சியானது. ஒன்று, தெற்குல வரும்போது இதோட உயரம் கூடும். சரியா, அதிகமாகும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடக்கு பகுதி, ஆக்சுவலி ரெண்டா பிரிப்போம். இதோட வடக்கு பகுதி பேர் என்ன கேட்பாங்க? வடக்கு பேரு சயாத்ரி. வடக்கு பேர் பகுதி சயாத்ரி. சரியா, கணவாய் பாருங்க, தால்காட் மகாராஷ்டிரா, போர்காட் மகாராஷ்டிரா, பால்காட் தமிழ்நாடு கேரளா எல்லை. சரியா, இதோட உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. முன்னே பார்த்தோம் இல்லையா, ஹைட் எவ்வளோ? 2 ரூபா போட்டேன், யானை வாங்கிக்கல. 5 ரூபா போட்ட வாங்கிச்சு, திருப்பி போட்டேன். 6 திருப்பி போட்ட 9. அப்போ 2695 மீட்டர் உயரம். சரியா, அடுத்து பாருங்க, ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கண்டினியூஸ் மவுண்டைன். என்னது? ஸோ இது கொஞ்சம் கேப்பா இருக்கும். சரியா, டிஸ்கண்டினியூஸ் மவுண்டைனு. இட் டிசெக்டட் பை ரிவர்ஸ். சரி, ஏன் இது இப்படியெல்லாம் கேப்பா இருக்குன்னாக்கா ஒன்றும் கிடையாது. ஸோ நதி இதெல்லாம் ஓடுங்க. நதி என்ன பண்ணுது? நதி ஓடும்போது காலங்காலமா அரிப்பு ஏற்பட்டு என்ன இந்த இடம், ஸோ எல்லாமே பிளவுபட்டிருக்கு. சரி, அதனாலதான் இது என்ன எப்படி இருக்குனாக்கா ஒரு தொடர்ச்சி அற்ற மலையா இருக்குது. ஒண்ணு பாருங்க, இதோடைய நார்த்தன் பாட்டு, இதையும் ரெண்டா பிரிப்போம். இதோட நார்த்தன் பாட்டு என்னது? இது பூர்வாதிரின்னு சொல்லுவோம். பூர்வாதிரி. சரியா, பூர்வாதிரி. ஸோ இதோட ஹைட், இதோடைய உயர்ந்த சிகரம் என்னன்னு கேட்டாக்கா அது பேர் ஜிந்தாகாடா. கிழக்கு தொடர்ச்சி மலையுடைய உயர்ந்த சிகரம் எதுனாக்கா ஜிந்தாகாடா, 1690 மீட்டர். சரியா, இப்ப பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடக்கு பகுதி சயாத்ரி இல்லையா, கிழக்கு தொடர்ச்சி மலையுடைய வடக்கு பகுதி பூர்வாதிரி. சரியா, இப்ப கன்ஃபியூஸ் ஆகும், என்ன பண்றது பாருங்களேன். மேற்கு தொடர்ச்சி மலையா, இது கிழக்கு தொடர்ச்சி மலையா? சரியா, இப்ப இதுக்கு சயாத்ரி, இதுக்கு பூர்வாதிரி. சரியா, எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறேன் பாருங்க, பூரி கிழங்கு மைண்ட் வச்சுக்கங்க. பூரி கிழங்கு. அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையுடைய வடக்கு பகுதி
பூர்வாதிரி தான், கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ பூரி கிழங்கு. சரியா? அடுத்தது கடற்கரை பார்ப்போம். பாருங்க, கடற்கரை பாருங்க. ஸோ இந்தியாவுடைய மொத்த கடற்கரைன்னு சொன்னாக்கா இந்த தீவு கூட்டங்கள்லாம் சேர்த்து தான் சொல்றாங்க. தீவு கூட்டங்கள்லாம் சேர்த்து 7516.6 கிலோமீட்டர். சரியா? இப்போ இதுவே இந்த தீவுகள்லாம் சேர்க்கல, வெறும் மெயின்லேண்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னாக்கா எவ்வளோ? 6100 கிலோமீட்டர். சரியா? இப்போ பாருங்க, இதுல வெஸ்ட் பக்கம் மேற்கு பக்கத்தில் 5 மாநிலங்கள் + 2 யூனியன் பிரதேசங்கள் டச் ஆகும். இதெல்லாம் கடற்கரை மாநிலங்கள் சொல்றேன், நான் உங்களை வரைஞ்சி காமிக்கிறேன். கிழக்கு பக்கம் பாருங்க, 4 ஸ்டேட்டு 2 யூடி டச் ஆகும். சரியா? இதுல ரொம்ப நீண்ட கடற்கரை கொண்ட ஒரு பகுதினாக்கா அது அந்தமான் நிக்கோபார் தான். 1962 கிலோமீட்டர். 1962 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு அடுத்து யார் இருக்கிறா? குஜராத் இருக்கிறாங்க. அடுத்தது குஜராத் சுமார் 1600 கிலோமீட்டர். ஸோ தமிழ்நாடு பாருங்க, தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர். ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர். அடுத்து யார் ரொம்ப சின்னது, யார் கம்மினாக்கா கோவாவோட கிலோமீட்டர் பார்த்தா எவ்வளோ? வெறும் 101 கிலோமீட்டர் தான். கோவாவது வெறும் 101 கிலோமீட்டர் தான். சரியா? அப்படி இந்த பக்கம் வாங்க, கடற்கரை. ஸோ மொத்த நீளம் 7516.6. ஸோ தீவுகளை தவிர்த்துட்டோம்னாக்கா எவ்வளோ? 6100 கிலோமீட்டர் தான் இருக்கும். மேற்கு பக்கம் 5 மாநிலம் + 2 ஒன்றிய பிரதேசங்களும். சரியா? கிழக்கு பக்கம் 4 மாநிலம் + 2 ஒன்றிய பிரதேசங்களும் இருக்கு. அது கடற்கரை ஒட்டி இருக்கு. சரியா? இதுல நீளமான கடற்கரை அந்தமான் 1962. சரியா? குஜராத் 1600, தமிழ்நாடு 1076. நீளம் குறைவானது பார்த்தோம்னாக்கா என்னது? கோவா 1101 கிலோமீட்டர். வெறும் 101 கிலோமீட்டர் தான். சரியா? இப்போ பார்ப்போமே. 1, அதாவது வெஸ்ட் பக்கம் 5 இருக்கு இல்லையா? 5 இருக்கு. குஜராத் 1, மகாராஷ்டிரா 2, கோவா 3, கர்நாடகா 4, கேரளா 5 + 2 போட்டோம் இல்லையா? 5 + 2 தானே, அப்போ 5. ஸோ இங்கே 1. அடுத்து இங்கே தாத்ரா நகர் ஹவேலி, தாத்ரா நாகர் ஹவேலி. ஸோ இங்கே 1, 2 சரியா போச்சு. அப்படி இந்த பக்கம் வாங்க, முதல்ல வெஸ்ட் பெங்கால் 1, ஒடிசா 2, ஆந்திரா 3, தமிழ்நாடு 4. சரியா? இப்போ இங்கே 4 + 2வா? என்னது? 1 யூட்டினாக்கா பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா? பாண்டி. அடுத்தது அந்தமான் நிக்கோபார். சரியா? அப்போ இந்த பக்கம் மேற்கு பக்கம் இருக்கிறது 5 + 2, கிழக்கு பக்கம் 4 + 2 இருக்கு. சரியா? இதெல்லாம் கடற்கரை ஒட்டிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். சரியா? அடுத்தது இப்போ கடற்கரை பார்த்துடலாம். கடற்கரை பாருங்க. 1, இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ரான் ஆஃப் கட்ச் சொல்லுவாங்க. ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பாருங்க, வெஸ்ட் கோஸ்டல். சரியா? எங்க ரான் ஆஃப் கட்ச் ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில் முடியும். சரியா? இதோட வித்து பார்த்தோம்னா அகலம் சுமார் 10 முதல் 80 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது. 1. இப்போ 3ஆக பிரிக்கிறாங்க பாருங்க.
ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும், அதாவது ரான் ஆஃப் கட்ச் டு கோவா வரைக்கும் இதோடைய பேர் என்னன்னாக்கா, இது பேர் கொன்கன். சரியா? அடுத்த செகண்ட் பாருங்களேன், கோவா டு மங்களூர். சரியா? கோவா டு மங்களூர் இது பேரு கனரா கடற்கரை, கனரா பீச் சொல்லுவாங்க. அடுத்து தேர்டு பாருங்க, ஸோ இங்க ஆரம்பிச்சு மங்களூர் டு கன்னியாகுமரி இது பேரு மலபார். சரியா? ரான் ஆஃப் கட்ச் டு கோவா டு மங்களூர் டு குமரி கன்னியாகுமரி. சரியா? மூணா பிரிக்கிறாங்க. ரான் ஆஃப் கட்ச் டு, சரியா, கோவா பேரு கொன்கன், கோவா டு மங்களூர் பேரு கனரா. சரியா? மங்களூர் டு கன்னியாகுமரி பேரு மலபார். இந்த பக்கம் மூணா பிரிக்கிறாங்க. சரியா? முக்கியமானது பாருங்க, முக்கியம் மலபார் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது லென்த் பெருசாகும். மலபார் பாருங்க, மலபார் கடற்கரை சுமார் 550 கிலோமீட்டர் நீளமுடையது. ஸோ இங்க பார்த்தோம்னாக்கா 20 முதல் 100 வரைக்கும் அகலம் மாறுபட்டு காணப்படுது. ஃபர்ஸ்ட் பாருங்க எவ்வளோ, 10 to 80 இருக்குதா, இங்க எவ்வளோ 20 to 100 வரைக்கும் பறந்து காணப்படுது பீச். சரியா? அடுத்து தமிழ்ல பாருங்க, ரான் ஆஃப் கட்ச் டு கன்னியாகுமரி அகலம் 10 to 80 கிலோமீட்டர். குஜராத் முதல் கோவா வரைக்கும் பேர் என்னது? குஜராத் மீன்ஸ் அந்த ரான் ஆஃப் கட்ச் இடம் தான். கொங்கண கடற்கரை. கோவா டு மங்களூர் பேரு கனரா கடற்கரை. மங்களூர் டு குமரி மலபார் கடற்கரை. நீளம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலபார் 550 கிலோமீட்டர் நீளம் உடையது. ஸோ இங்க அகலம் 20 முதல் 100 கிலோமீட்டர் வரைக்கும் மாறுபட்டு காணப்படுது. முக்கியமானது ஒன்று கேட்குறாங்க. சரியா? இங்குள்ள ஒரு கழிமுக ஏரி கேட்குறாங்க, அது பேரு வேம்பநாடு ஏரி. கேட்பான், வேம்பநாடு ஏரி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னாக்கா எங்க இருக்கு? வேம்பநாடு ஏரி கேரளாவில் இருக்கு. எங்க இருக்கு? வேம்பநாடு ஏரி எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் கிழக்கு கடற்கரை இந்த பக்கம். சரியா? பாருங்க, இது எங்க ஆரம்பிக்குது? மகாநதி ஆரம்பிச்சு காவேரியில் முடியும். சரியா? எங்க மகாநதி ஆரம்பிச்சு எங்க முடியும்? காவேரியில் முடியும் சார். சரியா? இது ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று பாருங்க, இந்த நதி பேரு போட்டிருக்காங்க, கிருஷ்ணா போட்டிருக்காங்க. இது பேர் கிருஷ்ணா நதி. சரியா? இப்ப பாருங்க, ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் எக்ஸ்டெண்ட்ஸ் ஃப்ரம் மகாநதி டு கிருஷ்ணா. சரியா? சாரி, சொல்லனாக்கா மகாநதி டு காவேரி தான் ஃபுல்லா இருக்கு. அது ரெண்டா பிரிக்கிறோம். சரியா? ஒன்னு நார்த்தன் சர்க்கார்ன்றது மகாநதியில் ஆரம்பிச்சு எங்க முடியும்? கிருஷ்ணாவில் முடியும். மகாநதி ஆரம்பிச்சுக்க முடியுது கிருஷ்ணாவில். இந்த பாட்டுக்கு பேர் தான் என்னது? நார்த்தன் சர்க்கார். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து பாருங்க, ரெண்டாவது சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவோம். எங்க இருந்து? கிருஷ்ணாவில இருந்து கோதாவரி வரைக்கும். இந்த இடத்துக்கு பேரு கோரமண்டல் கோஸ்ட் சொல்லுவோம். கோரமண்டல் கோஸ்ட். தமிழ்ல சோழமண்டல கடற்கரை பிரிப்பாங்க. சரியா? ரெண்டு முக்கியமான பாருங்க, இங்க என்ன ஏரி இருக்கு? இந்தியாவுடைய முக்கியமான மிகப்பெரிய ஒரு கழிமுக ஏரி லகூன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லகூன் பார்த்தா என்னது? சில்கா லேக். எங்க இருக்கு? இது ஒடிசாவில் இருக்கு. எங்க இருக்கு? ஒடிசாவில் இருக்குது. ரெண்டாவது பாருங்க, கொல்லேறு லேக்கு கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் கேப்ல இருக்கும். கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இந்த இடத்துல கேப்ல இந்த இடத்துல இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது புலிகாட் லேக் எங்க இருக்கு அப்படின்னாக்கா அது ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்ல இருக்கும். ஆந்திராவுக்கும்
தமிழ்நாட்டுக்கும் பார்டர் இந்த இடத்துல பழவேற்காடு சொல்லுவோம் தமிழ்ல. புலிகாட் லேக் தமிழ்ல இருந்துருங்க. மகாநதி முதல் காவேரி வரை கிழக்கு ஃபுல்லா இருக்கு. இந்த ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வட சர்க்கார் மகாநதியில் ஆரம்பிச்சு எங்க முடியும்? கிருஷ்ணாவில் முடியும். ரெண்டாவது பாட்டு சோழமண்டல கடற்கரை கிருஷ்ணாவில் ஆரம்பிச்சு எங்க முடியும்? காவேரியில் முடியும். முக்கியமாக பாருங்க, இங்க இந்தியாவின் மிகப்பெரிய காயல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? இப்படி இருக்கு இல்லையா? இப்போ இப்படிதான் கடல் இருக்கும். இதுதான் சிலிக்கா லேக்கு. இந்த கடல் தண்ணி இருக்கு இல்லையா? இது கடல் தண்ணி என்ன பண்ணோம்? கொஞ்சமா அலை அடிச்சிருச்சு இந்த இடத்த ஃபுல்லா ஒரு பெரிய ஏரி மாதிரி மாத்திடும். ஸோ இந்த உப்பு தண்ணி தான் எங்கேயுமே இருக்கு. இதுக்கு பேர் தான் காயல்னு சொல்லுவோம். சரியா? சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல்னு கேட்டாக்கா சிலிக்கா ஏரி எங்க இருக்கு? ஒடிசாவில் இருக்குது. அதுக்கு அடுத்தது கொல்லேறு ஏரி எங்க? கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் கேப்ல இருக்குது. அடுத்தது பழவேற்காடு ஏரி ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையில அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்தது கடைசி தீவுகள். சரியா? இந்தியாவுடைய தீவுகளை மேஜரா 2 பார்ட்டா பிரிப்பாங்க. ஒன்று பாருங்க, ஒன்று லட்சத்தீவு. சரியா? இன்னொன்று அந்தமான் நிக்கோபார் தீவு. ஒன்று லட்சத்தீவு, இன்னொன்று அந்தமான் நிக்கோபார் தீவு. சரியா? ஸோ பாருங்க, இப்போ லட்சத்தீவு இருக்கு இல்லையா? லட்சத்தீவு இது அந்தமான். சரியா? லட்சத்தீவுல மொத்தம் எத்தனை தீவு சார் இருக்கு? 27 தீவு இருக்கு. ஆனா அதுல 11 தீவுகள் தான் மனுஷன் வாழ முடியும். மொத்த தீவு 27. ஸோ மனிதர்கள் வசிக்கிறது எத்தனை? 11 தீவு தான் இருக்கு. இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோ? மொத்த பரப்பளவு 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப கம்மி தான், 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா? இங்க ஒரு பறவை சரணாலயம் இருக்கு, பேர்ட் சாங்சுரி இருக்கு. பேர் என்னது? அவருடைய பேர் பிட்னு சொல்லுவோம். பிட் பறவை சரணாலயம் ஒன்று. இங்க ஒரு ராக்கு இருக்கு பாருங்க, கோரல் ரீஃப். கோரல் ரீஃப்னாக்கா தமிழ்ல முருகை பறவை சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஆக்சுவலா அந்த லட்சத்தீவுன்னு எப்போ பேர் வச்சான்னு கேட்பாங்க. லட்சத்தீவுன்னு பேர் வச்ச வருஷம் 73 தான். அதுக்கு முன்னாடி எப்படி சார் பேர் வச்சு? அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தையும் ஒரு பேர் வச்சிருந்தாங்க பாருங்க. லக்கட்டீவ், மினிகாய், அம்னிட்டி. சரியா? இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருந்தாங்க. லக்கட்டீவ், மினிகாய், அம்னிட்டி. இந்த பேரெல்லாம் எப்போ மாத்துறாங்க? ஸோ 1973 மாற்றி தான் என்ன பேர்? லட்சத்தீப்னு வைக்கிறாங்க. லட்சத்தீப்னு வைக்கிறாங்க. சரியா? அடுத்த தமிழில் பார்த்துருவோம். பாருங்க, மேற்கு பக்கம் இருக்குது என்னது? லட்சத்தீவு. எண்ணிக்கை மொத்தம் 27. அதுல மனுஷங்க வசிக்கிறது வெறும் 11 தான் இருக்கு. இதோட மொத்த பரப்பளவு எவ்வளவுனாக்கா 32 சதுர கிலோமீட்டர் தான். இதோட ஹெட் குவார்டரு கவரட்டி. சொல்ல மாட்டோமா? ஆமா. இதோடைய தலைநகர் என்னது? கவரட்டி. சரியா? இங்க ஒரு பறவை சரணாலயம் இருக்கு. அது பேர் என்னது? பிட் பறவை சரணாலயம். சரியா? இங்க ஒரு பாறை, என்ன பாறை இருக்கு பாருங்க, முருகப்பாறை. எப்போ லட்சத்தீவு பேர் வச்சாங்க? 1973. சரியா? இது எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது? இங்க பாருங்களேன், ஒண்ணும் கிடையாது. இந்த பறவைலாம் நைட்ல கூட்டம் போகும்ல, தமிழ்ல வந்து வலசை போகுதுன்னு சொல்லுவாங்க. பறவை நைட்ல கூட்டமா போகும். பேர் என்னது? வலசை போகுதுன்னு சொல்லுவோமா? சரி, ஓகே. இப்போ பறவை போகுது இல்லை, எவ்வளோ பறவை போவோம்? ஒரு கவுண்ட் பார்த்தோம்னா ஒரு 20, 30 இப்படி தான் போகும். இப்போ இன்னைக்கு ஒரு 20 போகும், நாளைக்கு ஒன்று போகும், இப்படி கொஞ்சம் போயிட்டு இருக்கும் இல்லையா? ஆனால் கடைசியாக அந்த சரணாலயத்தில் சாங்சுரி போய் பார்த்தா எவ்வளோ இருக்கும்? ஸோ அங்கே நிறைய இருக்கும். அப்போ என்ன முடியாது இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, லட்சக்கணக்கான பறவைகள் பிட்டு போகுது. நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு 50 போகுது, நாளைக்கு ஒரு 50 போவோம், அடுத்த 100 போவோம் இல்லையா? அப்போ லட்சக்கணக்கான பறவைகள் பிட்டு போய் என்ன பண்ணுது? முருங்கை மரத்துல உட்காருது. அப்போ லட்சத்தீவு பிட்டு பறவை சரணாலயம் என்ன பாறை? முருகப்பாறை. சரியா? வருஷம் மட்டும் 73. சரியா? அடுத்தது அந்தமான் அண்டு நிக்கோபார். அந்தமான் அண்டு
நிக்கோபார். இதோடைய மொத்த தீவுகள் எண்ணிக்கை 572. முன்னாள் பார்த்தோம் 27, இங்கே எவ்வளோ 572. அப்படி மாற்றி போட்டுங்க. அங்கே 27, இங்கே எவ்வளோ 572. ஆனால் இதில் 38 தீவுகள் தான் மனுஷன் வாழ முடியும், வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை தீவு? 38 தீவுல தான் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 38 தீவு. சரியா? இதோட பரப்பளவு பாருங்க, சுமார் 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா? 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒன்று. ஹெட் குவார்டர் பாருங்க, போர்ட் பிளேயர். பட் இப்போ ரீசெண்டாக பேர் மாற்றிருக்காங்க. என்னன்னாக்கா ஸ்ரீ விஜயபுரம் பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே என்ன சிறப்பு? இங்கே பாருங்க, இங்கே ஒரு வேல்கனோ இருக்கு. என்ன வேல்கனோ? இது ஒரு செயல்படும் எரிமலை, ஆக்டிவ் வேல்கனோ இங்கே இருக்கு. பேரு பேரன். ஸோ இங்கே பேரன் ஆக்டிவ் வேல்கனோ இங்கே இருக்கு. சரியா? இங்குள்ள ராக் பேரு கோரல் சொல்லுவோம். அப்படி தமிழ் பார்த்துடலாம். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். சரியா? எண்ணிக்கை 572. 38 தீவுல தான் மனுஷங்க வசிக்கிறாங்க. இதோடைய பரப்பளவு சுமார் 8249 சதுர கிலோமீட்டர். இதோடைய தலைநகர் போர்ட் பிளேயர். இது பழைய பேரு, இப்போ இருக்கிற பேரு ஸ்ரீ விஜயபுரம் சொல்றோம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எரிமலை இருக்கு, அவருடைய பேரு பாரன் செயல்படும் எரிமலை. சரியா? அதே மாதிரி இந்திரா முனை இங்கே தான் இருக்கு. இந்திரா முனை என்ன டிகிரி கேட்பாங்க? 6 டிகிரி 45 மினிட்ல இருக்கு. சரியா? இந்திரா முனை அல்லது பிக்மினன் சொல்லுவாங்க. ஆனால் என்னாச்சு இது? இந்த இந்திரா முனை 2004 சுனாமி வந்துச்சு இல்லையா? சுனாமின் காரணமாக என்னாச்சு? இது அழிஞ்சு போச்சு. சரியா? அப்போ 2004 சுனாமின் காரணம் என்னது? இந்திரா முனை அழிந்து விட்டது. சரியா? ஸோ ஓகே, தேங்க்யூ.